திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மாலை 4 மணிகளில் தொடங்கிய கனமழையானது தொடர்ச்சியாக இரவு 9 மணி வரை மிகுந்த கனமழையாக பெய்தது. அதன் பிறகே மழையானது சராசரியாக மழையாக மிதமான மழையாக மாறியது. இதன் காரணமாக திருச்சி மாநகரத்தின் பிரதான பகுதிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி விமான நிலைய பகுதியில் 129.4 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி ரயில் நிலைய பகுதியில் 82.8 மில்லிமீட்டர் மழையளவும், திருச்சி டவுன் பகுதியில் 68 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக சமயபுரத்தில் 120 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவாகியிருக்கிறது. அடுத்ததாக லால்குடியில் 81.6 மில்லிமீட்டர் மழையளவும், கள்ளக்குடியில் 56.4 மில்லிமீட்டர் மழையளவும் பதிவாகியிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 1154.1 மில்லிமீட்டர் மழையளவானது பதிவாகியிருக்கிறது. இதன் சராசரி என்பது 48.09, கிட்டத்தட்ட 4.90 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு, கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டர், சுமார் 5 சென்டிமீட்டர் என்ற அளவிற்கு இந்த மழையளவானது பதிவாகியிருக்கிறது. ஏற்கனவே நேற்று மாலை கணக்கெடுக்க, அதாவது காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை 10 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக கூறப்பட்டது. அதே போன்று மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பெய்த மழையானது 5 சென்டிமீட்டராக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழை என்பது கடந்த 7 மாதமாக தொடர்ச்சியாக திருச்சி மாவட்டத்தில் மழை என்பது இல்லாத நிலையில் பெய்த ஒரு கனமழையாக இருக்கிறது. இந்த மழை என்பது மாநகர மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அளித்தாலும் கூட தாழ்வான பகுதிகளில் வெள்ளமானது தேங்கி இருந்தது. அதைத் தவிர ஆறு போல சாலையில் ஓடிய வெள்ளம் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். நாம் நின்று கொண்டிருப்பது KK நகர் அடுத்துள்ள ஓலையூர் பகுதியில் உள்ள சிற்பி நகர். இது சமீபத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்ட பகுதி இந்த பகுதி என்பதால் இந்த பகுதியில் புதிதாக உயர் மின்னழுத்தம் இருக்கக்கூடாது, உயர் மின்னழுத்தம் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த பகுதியில் ஒரு டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த டிரான்ஸ்பார்மர் அமைக்கப்பட்டு ஒரு 2-3 மாதங்கள் ஆயிருக்கும் என்று கருதப்படுகிறது. இந்த டிரான்ஸ்பார்மரானது நேற்று மாலை 6 மணி அளவில் கனத்த மழை காரணமாக இந்த சாலையில் ஓடிய பெருத்த வெள்ளம் காரணமாக அப்படியே சரிந்து விழுந்தது. அந்த டிரான்ஸ்பார்மர் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த டிரான்ஸ்பார்மர் விழுந்த உடனேயே இந்த பகுதி முழுவதுமே மின்சாரமானது பாதுகாப்பில் கருத்து நிறுத்தப்பட்டு விட்டது. ஒரு 3 மணி நேரம் சுத்தமாக மின்சாரம் இல்லாத நிலையில் கடுமையான மழை, இடி, மின்னல், காற்று உள்ளிட்ட இந்த பகுதியில் மக்கள் அவதிப்பட்டனர். அதையடுத்து மின்சாரத்துறையினர் இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இந்த பகுதியில் தற்காலிக ஏற்பாடாக மின்சாரமானது வழங்கினார். இரவுக்கு பிறகு இந்த மின்சாரமானது வழங்கிவிட்டார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் தற்பொழுது டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணி என்பது வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 10க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு தொடர்ச்சியாக இந்த டிரான்ஸ்பார்மரை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதைத் தவிர திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரை தாழ்வான பகுதியில் என்று கருதப்படக்கூடிய மேலப்புதூர், நடுத்தரு உள்ளிட்ட பகுதி, மேலும் கருமண்டபம், அசோக் நகர், RMS காலனி, ஆல்பா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளங்கள் சூழ்ந்தன. கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசிக்கின்ற அந்த பகுதியில் வெள்ள நீரானது தொடர்ச்சியாக சூழ்ந்த நிலையில் சேரும் சகதியமாக அந்த தண்ணீர் இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவிற்கு அந்த பகுதியில் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதே வேளையில் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ ஒன்று வெளியாகி மக்களிடம் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதாவது திருச்சி விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம் ஒரு புகழ்பெற்ற விமான நிலையமாக விளங்குகிறது. அங்கு நேற்று பெய்த இந்த கனமழையானது ஓடுதளத்தில் ஒரு மிகப்பெரிய அளவு வெள்ள நீரானது தேங்கி நின்றிருக்கிறது. அதே நேரத்தில் மழை நின்ற அடுத்த அரை மணி நேரத்திலேயே முழுவதுமாக அந்த தண்ணீரானது வடிந்திருக்கிறது. இந்த காட்சி என்பது சமூக வலைதளங்களில் வைரலாகி பொதுமக்களிடையே பெருத்த வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு விமான நிலையம் என்பது முழுமையான வடிகால் அமைப்போடு செயல்படுகிற நிலையில் இதே போன்ற ஒரு வடிகால் அமைப்பை ஏன் மக்கள் வசிக்கின்ற பகுதியில் ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. ஆகவே இந்த சமூக வலைதளங்களில் நெட்டிசன்களிடையே இந்த புகைப்படம் என்பது, இந்த வீடியோ என்பது ஒரு கலவையான விமர்சனத்தை பெற்று வருகிறது. இந்த பகுதியில் இந்த டிரான்ஸ்பார்மர் அமைக்கும் பணியில் நின்று மேற்பார்வை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இதே பகுதியை சேர்ந்த பெண்மணியிடம் கேட்போம். அம்மா வணக்கம், இந்த டிரான்ஸ்பார்மர் எப்ப விழுந்துச்சு, என்ன பிரச்சனையாச்சு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேத்து மழை பெஞ்சிச்சு, வேகமா மழை பெஞ்சிச்சு. 4:30க்கு கீழே விழுந்துருச்சு. ஒரு பெரிய பிளாஸ்ட் சத்தம் கேட்டு கீழே விழுந்துருச்சு.
விழுந்த ஒரு செகண்ட்லயே ஏஐக்கு நான் ஃபோன் அடிச்சிட்டேன். ஃபோன் அடிச்ச உடனே சார் உடனே இமிடியேட்டா என்ன பண்ணாங்க, சப்ளை வரதை ஃபுல்லாவே கட் பண்ணாங்க. அவங்க சரௌண்டிங்ல ஃபுல்லாவே எங்கேயுமே சப்ளை வராத மாதிரி எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் கட் பண்ண சொல்லிட்டாங்க. சப்ளைவே வரல. அப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்து போர்மேன் வந்துட்டாங்க. வந்த உடனே அவங்களும் இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட சைடு ஆளுங்க லைன்மேன்களுக்குலாம் ஒரு 10 o'clock எங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஜம்பரை கட் பண்ணிட்டு அதுல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வர ஜம்பரை கட் பண்ணிட்டு எங்களுக்கு டைரக்டா டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாத போது எப்படி கரண்ட் வந்துச்சோ அந்த கரண்ட்டை கொடுத்துட்டாங்க. நேற்று நைட்டு 10 மணிக்கெல்லாம் எங்களுக்கு ஏரியால ஃபுல்லா எல்லாத்துக்கும் கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் காலையில வந்து எங்களுக்கு அஸ்யூஷுவலா வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் முடிக்க போறாங்க, முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாள்ல சீரான எல்லாருக்கும் கரண்ட் வந்துரும். அந்த பகுதி பெண்மணி சொல்வதை கேட்டோம். இந்த பகுதியில் மின்சாரம் என்பது ஒரு 3 மணி நேரம் அதிக அளவு தாமதப்பட்டது. அதன் பிறகு மின்சாரம் என்பது தற்போது இருக்கிறது. ஆனால் தரமான சீரான மின்சாரம் கொடுப்பதற்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்பது சரிவு செய்யும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக இன்னும் 3-4 மணி நேரத்தில் இந்த வேலை என்பது முடிந்துவிடும் என்று தெரிகிறது. இதற்கிடையில் அடுத்த மழைக்கு தயாராகிற என்ற நிலையில் திருச்சி மாநகரம் பொறுத்தவரை நேற்று மாலை இதே போன்று ஒரு 4 மணி அளவில் மழையானது துவங்கியது. இன்று மாலையும் இதே போன்ற மழை வரும் என்ற எதிர்பார்ப்பும் மக்களிடம் நிலவுகிறது. எனவே இந்த திருச்சி மாவட்டத்தில் அனைத்து விஷயங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் உடனடியாக வெளியில் வருவதற்கான அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் கரையோரம் காவேரி, கொள்ளிடம் உள்ளிட்ட ஆரோரம் வசிக்கின்ற கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வரும்படியும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. திருச்சியிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜுடன் விஜயகோபால்.